கடந்த ஞாயிற்றுக்கிழமை இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான ஆசிய கிண்ணக் கோப்பையின் ஒரு முக்கியமான கிரிக்கெட் போட்டி ஒன்று நடைபெற்றது. அதில் இந்திய அணி வெற்றி பெற்றது நாங்கள் அனைவரும் அறிந்த விடயம்தான். ஆனால் தற்பொழுது அந்த போட்டியில் நடந்த சில சம்பவங்கள் தொடர்பான சர்ச்சையான விடயங்கள் தான் தற்பொழுது கிரிக்கெட் அரங்கிலும் இந்திய அரசியல் அரங்கிலும் விவாதிக்கப்பட்டு வருகின்றது. அப்படி என்னதான் அங்கு நடந்தது என்பதை இந்த பகுதியிலே விரிவாக பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் சஜன்ராஜ். 2025 ஆண்டுக்கான ஆசிய கிண்ண கிரிக்கெட் போட்டியானது UAEயில் தற்போது 2020 முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த போட்டியில், இந்த தொடரில் ஒரு முக்கியமான போட்டியில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மோதிக்கொண்டன. இந்த போட்டியிலே இந்தியா இலகுவாக 7 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றது. நாங்கள் அனைவரும் அறிந்த விடயம்தான். தற்பொழுது இந்த போட்டி நடப்பதற்கு முன்னர் இந்த போட்டியை சூழ சில அரசியல் சமாச்சாரங்கள் நடைபெற்றிருக்கின்றன. அது தொடர்பாக சற்று பார்ப்போம். குறிப்பாக இந்த இந்தியா பாகிஸ்தான் அணிகள் ஒரு கிரிக்கெட் போட்டியில் மோதுகின்ற பொழுது அது ஒரு பெரும்பாலும் இந்திய மற்றும் பாகிஸ்தானிய ரசிகர்களுக்கு மட்டுமில்லை, உலக கிரிக்கெட் ரசிகர்களுக்கிடையே ஒரு பரபரப்பை ஏற்படுத்தும் ஒரு போட்டி தான் அது. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், இந்தியாவும் பாகிஸ்தானும் கிட்டத்தட்ட ஒரு எதிரி நாடுகள் போலத்தான் செயற்பட்டு கொண்டிருக்கின்றன. அப்படியான சம்பவங்கள் தான் கடந்த காலங்களிலும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த வகையில் இந்த போட்டி தற்பொழுது நடைபெறுகிறது என்றால், ஒரு 5-6 மாதங்களுக்கு முன்னர் நடைபெற்ற சம்பவங்கள், சில சர்ச்சையான, சில வருந்தத்தக்க சம்பவங்கள் தான் இந்த போட்டியின் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கின்றது. கடந்த ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு இந்திய எல்லைக்குட்பட்ட ஜம்மு காஷ்மீர் பகுதியில் உள்ள பஹல்காம் பகுதியில் அங்கு சுற்றுலாவுக்காக வந்திருந்த சில சிவிலியன்ஸ்கள் அல்லது பொதுமக்களை தீவிரவாதிகள் சிலர் கொலை செய்துள்ளனர். அதாவது 26 பேர் கொடூரமான முறையில் கொல்லப்பட்டுள்ளார்கள். இந்த சம்பவமானது உலக அரங்கிலேயே கடும் கண்டனத்தை ஏற்படுத்தியது. இந்த தீவிரவாதிகள் பாகிஸ்தானில் இருந்து வந்தவர்கள் என்றும் இவர்களை எப்படியாவது அழிக்க வேண்டும் என்றும் இந்தியா கடும் சூளுரைத்து கொண்டிருந்த காலத்தில் இந்த தாக்குதல் சம்பவமானது பொதுவாக உலக மக்கள் மத்தியிலும் உலக அரசாங்கங்களின் மத்தியிலும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுடன் ஒரு வருந்தத்தக்க விடயமாகத்தான் கருதப்பட்டது. இது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கொடூர தாக்குதல் தான். இதற்கு பழிவாங்கும் நோக்கில் இந்தியா பாகிஸ்தான் எல்லைக்குள் சென்று விமான தாக்குதல்களை நடத்தி அந்த தீவிரவாதிகளை அழித்ததோடு அந்த தீவிரவாதிகளுக்கு சொந்தமான சொத்துக்கள் மற்றும் அவர்களது படைத்தளங்கள் சிலவற்றையும் அளித்ததாக தெரிவிக்கிறது. அந்த தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்தூர் என்று